I'm Chief Nutritionist Ilakana from Qua Nutrition. Recently, cine celebrity ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கிறாரு. நிறைய பேர் பார்த்தோம்னா யங் ஏஜ் மென் அண்ட் விமன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹெல்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வராம இருக்கிறதுக்கு நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஹெல்த்தை நம்ம காப்பாத்திக்க முடியும். லிபிட் ப்ரொஃபைல், அதாவது உங்களோட கொலஸ்ட்ரால் டெஸ்ட் வந்து கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தே ஆகணும். நமக்கு ட்ரைக்ளிசரைட் லெவல் எப்படி இருக்கு, நம்ம பாடியில குட் கொலஸ்ட்ராலா இருக்கிற HDL எவ்வளோ இருக்கு, பேட் கொலஸ்ட்ராலா இருக்கிற LDL எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹையா இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று HSCRP அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு என்னன்னா நம்ம பாடியில எத்தனை இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டு மூலயமாவே நம்ம கரெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ESRம் இந்த இன்ஃபெக்ஷன் காட்டக்கூடியது தான். ஹோமோசிஸ்டின் டெஸ்ட்டும் நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்ல தெரியும். ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்மளுக்கு எதனா வரப்போகுது அப்படின்னு சொன்னா இட்ஸ் அன் இண்டிகேட்டர். அந்த டெஸ்ட்ல நம்மளுக்கு தெரிய வரும். அது மூலயமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுக்கு B12 லெவல் எப்படி இருக்குது, மற்ற வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நம்ம பாடியில எப்படி இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் பிளானை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வரப்போற எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனா இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்கா இருந்தாலும், BP, டயபெட்டிஸ், எல்லாத்துல இருந்தும் நம்மள காப்பாத்திக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் பண்ற மாதிரி உங்களோட டயட்டும் இருக்கணும்.